இன்னைக்கு நோன்பு 11. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? வந்து ஷார்ஜாவில் ஒரு பள்ளிக்கு வந்திருக்கோம். அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்மேட்லாம் கூப்பிட்டுருந்தோம். நோன்பு திறக்காண்டி அங்கே போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கூட்டாங்க. நோன்பு திறக்காண்டி இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் வந்து 500-600 பேர் அந்த கூட்டம் வந்திருக்கும். அந்த ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்கு 6 பேரும் உட்காந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நம்ம 6 பேர் கரெக்டாக போயிருந்தோமா. அப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை பார்த்தீங்கன்னா பிரியாணி வச்சுனா என்ன பிரியாணி கேட்டதுக்கு ஒட்டக கறி சொல்லியிருந்தா. அப்போ ஒட்டக பிரியாணி தான் பார்த்தீங்கன்னா தெரியல கரெக்டாக நான் கறி பிடிக்கல, கறி ஒதுக்கிட்டு பிரியாணி மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்து முடிச்சாச்சு. பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஊர்த்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மேலே போட்டு அந்தளவுக்கு செம்ம ஊர்த்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சார்ஜ் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் சரி அந்தளவுக்கு குவான்டிட்டி நிறைய வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. கூட்டம் இருக்கிறதுக்கு அதிகமாக அதில் இருந்துச்சு. நான் பாய் நிறைய பேர் ஃபுல்லாக போயிருந்தோம். அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து பேசிக்கிட்டே நோம்பு திறந்தோம். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பள்ளி தெரிஞ்சால் மறக்காம சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் நோம்பு தான் எங்கே போய் திறந்தீங்கன்னு சொல்லி மறக்காம ஷார்ஜாவில் அதில் துபாயில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம ஊருத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அப்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.